அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய சஹர் நேர நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது, முஸ்லீம் அல்லாத மக்கள் பலரும் ஏன் முஸ்லீம்கள் 5 நேரம் தொழுகையை தொழுகிறார்கள்? காலையில் ஏதோ எழுந்திரிச்சு ஒரு தடவை இறைவனை வணங்கினால் காணாதா? 5 நேரமும் அதை நேரமாக எடுத்து சரியான முறையில் தொழுவது அதுதான் முறையா? அப்படி செய்தால்தான் கடவுள் ஏற்றுக்கொள்வாரா என்கின்ற கேள்வி பரவலாக முஸ்லீம் அல்லாத மக்களிடத்திலே இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு இறைவன் முஸ்லீம்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லுகின்றான். ஏன் இறைவன் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், அந்த தொழுகையின் மூலமாகத்தான் மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான இன்பங்கள், துன்பங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், அவனை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வாகவும் அவனுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு அதை சரியான முறையிலே இந்த தொழுகையின் மூலமாகத்தான் அவன் தீர்வாக எடுத்துக்கொள்ள முடியும். எல்லா மனிதர்களுக்கும் இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். இன்பம் வருகின்ற போது அப்படியே மகிழ்ச்சியாக சென்று விடுவார்கள். துன்பம் வருகின்ற போது அந்த துன்பத்தில் இருந்து எப்படி தங்களை காத்து கொள்ள வேண்டும், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறி பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் துன்பத்தின் மூலமாக. ஆனால் முஸ்லீம்களுக்கு இந்த தொழுகை என்கின்ற இந்த 5 நேரம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. இன்றளவு மக்கள் சரியான அந்த நேரத்திலே போய் தொழுகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தொழுகை மனிதனை பக்குவப்படுத்தக்கூடியது. தொழுகை இருக்கிறதே மனிதனை நல்ல முறையில், அவனை சீரான முறையில் அவனை பண்படுத்தும். ஏதோ இந்த தொழுகை என்பது மந்திரம் போல் அல்ல, அது பிராக்டிக்கலாக மனிதனை பக்குவப்படுத்தும். எல்லா வகையிலும், மன ரீதியாக, உடல் ரீதியாக, பிறருக்கு சேவை செய்வது, பிறருக்கு உதவுவது, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமான நிலையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது, இதுக்கெல்லாம் தொழுகை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு இந்த நவீன உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், ஒரு சமூகத்துக்குள்ளேயே பல்வேறு பிரச்சனைகள். ஒரே சமுதாயமாக இருக்கின்றார்கள், அவர்களுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு பிரச்சனை, அவர்களுக்குள்ளேயே நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்கின்ற பாகுபாடு, அவர்களுக்குள்ளேயே திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு வேறு எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய இனத்தோடு செய்ய வேண்டும், நாம் நம்முடைய ஜாதியோடு செய்ய வேண்டும் என்று ஒரு சமூகத்துக்குள்ளேயே அவ்வளவு பிரிவுகள், அவ்வளவு பிரச்சனைகள். உன்னுடைய வழிபாட்டு தலத்திற்கு நான் வரமாட்டேன், என்னுடைய வழிபாட்டத்துக்கு நீ வரக்கூடாது என்கின்ற பிரச்சனை. கடவுளை வணங்குவதற்காக எங்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நாங்கள் உயர் குலத்தை சார்ந்தவர்கள், எங்களுக்குத்தான் நீங்கள் கொடுக்க வேண்டும், நாங்கள் தான் முதலிலே கடவுளை வணங்குவோம், பிரார்த்திப்போம், அதற்கு பிறகுதான் மற்றவர்கள், நீங்களெல்லாம் வரக்கூடாது, உங்களுக்கு இங்கே வருவதற்கு தகுதி இல்லை என்று எல்லா மனிதர்களும் ஒரு ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்ட இந்த மனித சமூகத்திலேயே கூட நவீன விஞ்ஞானங்கள் வளர்ந்த இந்த காலகட்டத்திலும் கூட பல்வேறு முன்னேற்றங்கள், மனிதன் பல்வேறு இடங்களுக்கெல்லாம் செல்கின்றான். எவ்வளவோ நவீன கண்டுபிடிப்புகள், நவீன பிரச்சனைகளை எதிர்கொள்வது, இவ்வளவெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தில் கூட இன்றைக்கும் இந்த பாகுபாடு, இந்த ஏற்றத்தாழ்வு, ஜாதிய பாகுபாடு இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் அதையெல்லாம் ஒழித்து கட்டியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் என்பதே இந்த தொழுகை தான். பிராக்டிக்கல் நடைமுறை. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுக்கு தொழுகை எப்போது கடமையாகிறதோ அதிலிருந்து அவனுடைய வாழ்க்கையை பள்ளியோடு இந்த 5 நேர தொழுகை என்பது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பள்ளி சாலையாக, அவன் பள்ளிக்கூடத்திலே கற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை கூட பள்ளிவாசலிலே அவன் கற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த தொழுகை. அப்படி என்ன அந்த தொழுகை?
முதலிலே அவன் மனிதனை மதிக்க கற்றுக்கொள்கிறது இந்த தொழுகை. நீங்கள் பார்க்கலாம், முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒருவர் முன்னாடி நின்று இமாமாக இருப்பார், அவருக்கு பின்பாக மக்கள் அணிவகுத்து நிற்பார்கள். அணிவகுத்து நிற்கக்கூடியவர்களே யாரெல்லாம் நிற்பார்கள்? செல்வந்தர்கள் நிற்பார்கள், ஏழை பாலைகள் நிற்பார்கள், உயரமானவர்கள், வெள்ளையர்கள், கருப்பர்கள் என்று பலதரப்பட்ட மக்களும். ஆனால் படைத்த ஏக இறைவனுக்கு முன்னால் நீங்கள் எல்லோரும் அடிமை, உங்களுக்குள்ளே எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்று அந்த வரிசையிலே அந்த தொழுகை முறை அமைப்பு இருக்கிறதே, அந்த வரிசையில் நிற்கக்கூடிய அந்த பண்பு மனிதனை ஆரம்பத்திலேயே அவனை பிராக்டிக்கலாக உனக்குள் எந்த நிலையிலும் உயர்வு தாழ்வு வந்துவிடக்கூடாது என்கின்ற அழகான ஒரு நெறியை இந்த தொழுகைதான் முஸ்லீம்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. இன்றளவும் முஸ்லீம்களுக்குள்ளே ஏற்ற தாழ்வு இல்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த தொழுகைதான். தொழுகை என்கின்ற அந்த முறை இருக்கிறதே, அந்த பயிற்சி கூடம் அவனை நல்ல முறையில் உனக்குள்ளே எந்த விதமான பெருமை வந்துவிடக்கூடாது, உனக்குள் எந்த விதமான பாகுபாடு வந்துவிடக்கூடாது என்பதை இந்த தொழுகை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அது ஒருபுறம் இருந்தாலும் நீங்கள் அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தொழுகையிலே இமாம் அவர்கள் ஓதுவார்கள். அப்படி ஓதுகின்ற போது அது பின்னாடி நிற்கக்கூடியவர்களுக்கு அந்த மொழிபெயர்ப்பை எடுத்து பார்ப்பார்கள். அவர் என்ன சொல்கின்றாரோ அது அப்படியே அவருக்கு விளங்கி கொண்டே இருக்கும். தர்மத்தை பற்றி சொல்லுவார், ஏழைகளை அரவணைக்க வேண்டும் என்று சொல்லுவார். குர்ஆனுடைய வசனங்கள், அங்கே இறைவன் மனித சமூகத்திற்கு எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வசனங்களை தொழுகையிலே அவர்கள் ஓதுவார்கள், அந்த வசனத்தை சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகின்ற போது அணியிலே நிற்கக்கூடியவர்கள் ஏழைகளை அரவணைக்க வேண்டும். திரும்ப திரும்ப இந்த தொழுகையிலே பல்வேறு இறை சட்டங்களை மனிதன் இந்த உலகத்திற்கு மனித சமூகத்திற்கு ஆக்கி தந்திருக்கக்கூடிய இறை சட்டம் இருக்கிறதல்லவா, அந்த சட்டத்தை அவன் மக்களிடத்திலே அவர் அந்த ஓதுகின்ற போது தொழுகையிலே சொல்லுகின்ற பொழுது அது அப்படியே கேட்கக்கூடியவர்களுக்கு இதை செய்ய வேண்டும், ஏழைகளை அரவணைக்க வேண்டும் என்கின்ற திருக்குர்ஆனுடைய வசனம் வரும். செல்வந்தர்கள் ஏழையை என்ன செய்வார்கள்? அரவணைப்பார்கள். அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது என்று திருக்குர்ஆனுடைய வசனம் வரும். மற்றவர்கள் அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். அநியாயமாக ஒருத்தரை கொலை செய்யக்கூடாது என்கின்ற வசனத்தை கேட்பார். இன்றைக்கு எவ்வளவு கொலைகள், எவ்வளவு கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தொழுகையிலே அணிவகுத்து நிற்கின்ற போது இமாம் ஓதுவதை கேட்பதின் மூலமாக இறைவன் இதை செய்யக்கூடாது என்று சொல்கின்றான். இறைவன் அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொல்கின்றான். இப்படி இந்த தொழுகையிலே பல்வேறு இறை சட்டங்களை அவர் அந்த தொழுகையிலே ஓதுகின்ற பொழுது அதை கேட்கக்கூடிய மக்கள் இறைவனை பயந்து, ஒரு நாள் ஒன்றுக்கு 5 நேரம், காலையிலே அதிகாலையிலே ஒரு தொழுகை, மனிதனை சுறுசுறுப்பாக ஆக்குவதற்கு காலையிலே அவனை சோம்பல் தனத்தில் இருந்து விடுவிப்பது இந்த தொழுகை. பள்ளிக்கு வந்து தொழுது கொண்டு முடிந்ததற்கு பிறகு அவனுடைய வேலைக்கு செல்கின்றான், பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்றான், காலேஜுக்கு செல்கின்றான், பல்வேறு அலுவல் நிமித்தமாக செல்கின்றான். சூரியன் நடு உச்சியிலிருந்து சாய்ந்ததற்கு பிறகு ஒரு தொழுகை. இந்த தொழுகை எப்படி இந்த மனிதர்களை பக்குவப்படுத்துகிறது என்பதை பாருங்கள். எல்லோருக்கும் சர்வ சாதாரணமாக தெரியும். காலையில் எழுந்து பள்ளிக்கு வந்து தொழுது விட்டு ரெண்டாவது தன்னுடைய அலுவலகத்துக்கு சென்று, பள்ளிக்கூடத்துக்கு சென்று, காலேஜுக்கு சென்று, மறுபடியும் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததற்கு அப்புறம் ஒரு தொழுகை, அதற்கு பிறகு ஒரு தொழுகை, சூரியன் மறைந்ததற்கு அப்புறம் ஒரு தொழுகை, அதற்கு பிறகு ஒரு தொழுகை. இத்தனை தொழுகையும் 5 நேரமாக இஸ்லாம் வகைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொன்னால் எதற்காக அப்படி வகைப்படுத்தியது? அவன் பள்ளிவாசலோடு வெளியில் செல்ல வேண்டும், பிறகு அங்கே அந்த மக்களோடு அவன் பழக வேண்டும். அப்படி பழகின்ற பொழுது அங்கே வரக்கூடிய பிரச்சனை, மனிதன் தவறை எந்த வகையிலும் இழைத்துவிடக் கூடாது என்று அவனை மறுபடியும் பள்ளிவாசலுக்கு வர வைக்கிறது. மறுபடியும் இறைவனுடைய வசனத்தை கேள், இறைவனை பயப்படு, மறுபடியும் செல், மறுபடியும் இறைவனை வந்து என்ன செய். இப்படியாக ஒரு மனிதன் அவனுடைய உயிரில் இருந்து அந்த இறுதி மூச்சு உள்ள வரையிலும் இஸ்லாம் சொல்லுகிறது அவன் தொழ வேண்டும், அவன் தொழுதாக வேண்டும். இந்த தொழுகை தான் அவனை பக்குவப்படுத்தும் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. திருமறை குர்ஆன் ஒரு இடத்திலே சொல்கிறது, இன்ன ஸலாத்த தன்ஹா
அனில் ஃபாஷாயி வல் முன்கர். இந்த தொழுகை இருக்கிறதே மனிதர்களை மானக்கேடான அருவருக்கத்தக்க தீய காரியங்களிலிருந்து அவனை காக்கும் என்று படைத்த இறைவன் இந்த மனித சமூகத்துக்கு சொல்கின்றான். இதை இமாம் அவர்கள் ஓதுவார்கள், பின்னாடி கேட்பார். அணியில் நிற்கக்கூடியவர் அவர் ஏதோ மந்திர சொல்லை சொல்லுவார் போன்று நீங்கள் பிறரெல்லாம் எண்ணலாம். அது அல்ல, மந்திர சொல் அல்ல. அது அன்றாடம் மனிதனுக்கு தேவையான சட்ட திட்டங்களை உலகம் அழியக்கூடிய வரையிலும் உள்ள மனித சமூகத்துக்கு தேவையான அனைத்து சட்ட திட்டங்களையும் திருமறை குர்ஆன், எந்த வசனத்தை நீங்கள் திருக்குர்ஆனை எடுத்துக்கொண்டு நீங்கள் புரட்டி பார்த்தாலும் மனித சமூகத்துக்கு தேவை உள்ள பயனுள்ள செய்திகள் அதில் இருக்கிறது. ஏழைகள் பற்றி உண்டான வசனத்தை வாசிப்பார், இன்னொரு நாள் மறுமை சம்பந்தப்பட்ட வசனத்தை பற்றி வாசிப்பார், இன்னொரு நாள் உங்களுடைய வாழ்நாளில் உங்களுக்கு இறைவன் எதையெல்லாம் உங்களுக்கு சாப்பிட சொல்லி இருக்கின்றான் அதை பற்றி வாசிப்பார். உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி திருமறை குர்ஆனில் சொன்ன வசனங்களை பற்றி வாசிப்பார்கள். இறைவன் உங்களுக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை பற்றி அதனுடைய வசனங்களை பற்றி வாசிப்பார். இப்படி பலதரப்பட்ட நாட்களில் பல்வேறு வசனங்களை, திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஒவ்வொன்றாக இந்த தொழுகையிலே வாசிக்கின்ற பொழுது மனிதன் அதை திரும்ப 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 கேட்டு 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 பிராக்டிக்கலாக உளவியல் ரீதியாக அவன் எந்த வகையிலும் தீய காரியத்தின்பால் சென்று விட மாட்டான். அவனை அது பக்குவப்படுத்தும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், படைத்தவன் சொல்கின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஷாயி வல் முன்கர். தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க தீய காரியங்களிலிருந்து உங்களை காக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த மனித சமூகத்திற்கு எது தேவை? எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் விண்ணளவுக்கு உயர்ந்தாலும் கூட ஒழுக்கம் எவ்வளவு முக்கியம். ஒழுக்கம் ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்று சொன்னால் இந்த மனித சமூகம் அவனை நேசிக்குமா? இந்த மனித சமூகம் அவனை நல்ல முறையிலே மதிக்குமா? மதிக்காது. ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் என்கின்ற அந்த மாண்பு இருக்கின்ற பொழுதுதான் அவனை மக்கள் மதிப்பார்கள். அந்த மாண்பு இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டான் என்று சொன்னால் இந்த சொசைட்டியில், இந்த சமூகத்தில், அவன் சார்ந்த அந்த சமூகத்தில், அவன் சார்ந்த அந்த குடும்பத்தில் அவனுக்கு மதிப்பு இருக்குமா? மதிப்பு இருக்காது. கண்டிப்பாக மதிப்பு இருக்காது. இவன் ஒழுக்கமற்றவன், இவன் குடிகாரன், இவன் பொம்பளை மேற்றிலே இவன் மோசமானவன் என்றெல்லாம் இன்றைக்கு எள்ளி நகையாடக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த மனிதன் அகப்பட்டு விடுவான் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? இறையச்சம் இல்லாமல் இருப்பதுதான் காரணம். அதையெல்லாம் இந்த தொழுகை முறை இருக்கிறது என்பதே திரும்ப திரும்ப ஒரு செய்தியை அவனை சொல்லி சொல்லி அவனை பக்குவப்படுத்தி அவனை மெருகூட்டுகிறது இந்த தொழுகை. முஸ்லிம்களிடத்தில் இன்றைக்கு எல்லா விதமான நல்ல பண்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? இந்த தொழுகை முறை. இந்த தொழுகை அவன் ஏற்று நடைமுறைப்படுத்துவதின் காரணத்தினால் எல்லா வகையிலும் அவன் இந்த உலகத்திலே இலகுவாக நடந்து செல்கின்றான். சோதனை வருகின்ற போது, துன்பம் வருகின்ற போது, துயரம் வருகின்ற போது மற்றவர்களெல்லாம், மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களெல்லாம் இன்றைக்கு என்ன செய்கின்றார்கள்? தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். கொரோனா என்கின்ற பேரிடர் வந்தது. பல்வேறு பிரச்சனைகளை எல்லா மக்களும் எதிர்கொண்டார்கள். மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்தியவர்களெல்லாம் கூட தொழிலிலே கடை திறக்காமல், ஃபேக்டரி திறக்காமல் பல்வேறு நஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் பல்வேறு தொழில் நகரங்களான கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு போன்ற பகுதிகளில் உள்ள முதலாளிமார்கள் எல்லாம் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டார்கள். ஆனால் முஸ்லீம்கள் உலகத்தில் பல்வேறு பகுதிகளில், பல்வேறு நாடுகளில், பல்வேறு தொழிலை நடத்தக்கூடிய முஸ்லீம்கள் இந்த தற்கொலை என்கின்ற இந்த மாபாதக செயல்கள், இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தொழுகையிலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த செய்தி, அந்த செய்தியின் மூலமாக அவர்கள் சோதனை வரும், எல்லா மனிதர்களுக்கும் சோதனை வரும்.
அந்த சோதனை வருகின்ற போது அந்த சோதனையிலிருந்து எப்படி அவனை காற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்று திருக்குர்ஆன் பல்வேறு வழிமுறைகளை சொல்லுகிறது. அதை இந்த மனிதன் தொழுகையின் மூலமாக அதை கேட்டு கேட்டு சோதனை வருகின்ற போது நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற பிராக்டிக்கல் பயிற்சி அவனை பண்படுத்திவிடும். எந்த விதமான தீய காரியத்தின்பால் சென்றுவிட மாட்டான். ஒரு குடும்பத்திலே ஒரு பெரிய பிரச்சனை சோதனை வந்துவிட்டது என்று சொன்னால், ஐயோ நம்முடைய கதை முடிந்து விட்டது, இதற்கு பிறகு நமக்கு எந்த விதமான வழியும் இல்லை, இதற்கு பிறகு நாம் எழவே முடியாது என்கின்ற நிலை இல்லாமல் இலகுவாக அவன் கடந்து செல்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த தொழுகை. இரண்டாவது, இந்த தொழுகை என்பது பிற சமூகத்திலே மற்ற சமூகங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இறைவனோடு பேச வேண்டும் என்று சொன்னால், இறைவனோடு நெருக்க வேண்டும் என்று சொன்னால் இடைத்தரகர் வேண்டும் என்கின்ற பிற சமூகங்களிலே, இஸ்லாம் அல்லாத சமூகங்களிலே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையிலே இறைவனை அணுக வேண்டும் என்று சொன்னால் தொழுகையிலே இறைவனோடு பேசுவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த தொழுகை முறை என்பது இருக்கிறதே, இறைவனோடு நாம் உரையாடக்கூடிய, நம்முடைய தேவையை இறைவனிடத்திலே கேட்கலாம், நம்முடைய பிரச்சனைகளை இறைவனிடத்திலே சொல்லலாம், நம்முடைய சுமையை, நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய வேதனையை, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை தொழுகையின் மூலமாக இறைவனிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொன்னால், ஆஹா நம்முடைய பாரத்தை இறைவன்பால் நாம் இறக்கி வைத்து விட்டோம் என்கின்ற ஒரு நிம்மதி வருகிறது. ஆகவே இந்த தொழுகை சட்டங்கு சம்பிரதாயம் அல்ல. இறைவனுக்காக கஷ்டப்பட்டு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு காணிக்கை செலுத்திவிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பது அல்ல. 5 நேரம் பள்ளிவாசலில் அழைப்பு விடுகின்ற போது முஸ்லீம்கள் அப்படியே சாறை சாறையாக பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறார்கள் என்று சொன்னால், அந்த தொழுகையிலே பல்வேறு விதமான மனிதனுக்கு தேவையான பயனுள்ள செய்தி இருப்பதினால் மக்கள் வந்து தொழுகின்றார்கள். அதிலே கேட்ட அந்த செய்தியை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது, இன்பம் ஒரு மனிதனுக்கு செல்வ செழிப்பிலே அவன் அப்படியே ஒடிகட்டி பறக்கின்ற பொழுது, பொருளாதாரத்தினுடைய உச்சிக்கு அவன் செல்கின்ற பொழுது, அந்த பொருளாதாரத்தை எப்படி நாம் செலவிட வேண்டும் என்பதையும் தொழுகையின் மூலமாக, திருக்குர்ஆனுடைய அந்த வசனத்தை கேட்பதின் மூலமாக மனிதனுக்கு இறைவன் சட்டம் சொல்கின்றான். உனக்கு இன்னைக்கு 1000 கோடியை தந்தேன், 100 கோடியை தந்தேன், 50 லட்சத்தை தந்தேன், 1 கோடியை தந்தேன் என்று சொன்னால், நீ சம்பாதித்த அந்த பொருளாதாரத்திலிருந்து ஏழைகளுக்குண்டான 2.5% ஜக்காத் என்கின்ற அந்த பொருளாதாரத்தை நீ எடுத்து வைத்து கொடுத்து விட வேண்டும் என்கின்ற இந்த செய்தியை தொழுகையின் மூலமாக அவன் கேட்கின்றான். ஐயோ இன்னைக்கு நமக்கு 2 லட்சம் ரூபாய் வருமானம் வந்து விட்டது, இந்த 2 லட்சம் ரூபாயில் 2.5% நம்ம ஏழைகளுக்கு உள்ளதில்ல, அல்லாஹ் திருக்குர்ஆன் மூலமாக சொல்லிவிட்டானே, தொழுகையிலே நாம் கேட்டு விட்டோமே என்று அவன் கேட்டு அந்த தொகையை கொடுத்து விடுவான். அதனால தான் முஸ்லீம்கள் இந்த தொழுகையை பற்றி பிடித்திருக்கின்றார்கள். தொழுகை இல்லாதவர்கள், தொழுகையை பற்றி பள்ளிவாசலுக்கு வராதவர்கள் எல்லா விதமான காரியங்களையும் செய்வார்கள். ஆனால் இந்த தொழுகையை பேணக்கூடியவர்கள், இறை அச்சத்தோடு தொழக்கூடியவர்கள், மதுபார் நடத்த மாட்டார்கள், சினிமா கொட்டாய் நடத்த மாட்டார்கள், பொய் பேச மாட்டார்கள், வியாபாரத்திலே ஹலால் ஹராம் என்று பார்ப்பார்கள். ஹலால் என்று சொன்னால் அனுமதிக்கப்பட்டது, ஹராம் என்று சொன்னால் ஏமாற்றி மோசடி செய்வது. இப்படி தொழக்கூடியவர்கள், இறைவனை அஞ்சி நடுங்கி தொழக்கூடியவர்கள், பயத்தோடு இறைவனை அணுகக்கூடியவர்கள், இது போன்றவற்றை எல்லாம் அவர்கள் பேணி பாதுகாப்பதின் மூலமாக அவர்களை பக்குவப்படுத்துவது இந்த தொழுகை. அதனால்தான் இறைவன் சொல்கின்றான், இந்த தொழுகையை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. இந்த தொழுகை இருக்கிறதே, உங்களை எல்லா வகையிலும் எல்லா நிலையிலும் இந்த தொழுகை உங்களை பாதுகாக்கும். ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அப்படி இயல்பாக அப்படி இருக்கிறது. என்ன, காலையில் எந்திரிச்சு ஒரு தடவை எந்திரிச்சு வழிபட்டுட்டு போனால் காணாதா? 5 நேரமும் அதை செய்ய வேண்டுமா? 5 நேரமும் செய்ய வேண்டும். நம்மை படைத்த இறைவன் நமக்கு சொல்லியிருக்கின்றான்,
இது ஒரு தகவல். அடுத்து நீங்கள் பரவலாக மக்களிடத்திலே ஆபீஸில் அலுவலக நேரங்களில் காலேஜ் நேரத்தில் இந்த நேரத்திலும் கூட நீங்கள் அந்த நேரம் வருகின்ற போது தொழுகின்றீர்களே, அப்படியும் தொழ வேண்டுமா? அப்படியும் சில முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் கேட்கின்றார்கள். தொழ வேண்டும். திருமறை குர்ஆனிலே மனித சமூகத்துக்கு இறைவன் சொல்கின்றான், தொழுகை நேரம் குறிக்கப்பட்டது. உலகத்தில் உள்ள மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள், ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் தொழுகை இருக்கிறதே நேரம் குறிக்கப்பட்டது. அதற்குரிய நேரம் வருகின்ற பொழுது கண்டிப்பாக அது அலுவலகமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் அதற்குரிய நேரம் வருகின்ற போது என்ன செய்வார்கள்? ரொம்ப மணிக்கணக்கிலெல்லாம் கிடையாது, அதிகப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 5 நிமிடம் அவ்வளோதான், அதுக்குள்ளே அவங்க தொழுகை முடிச்சிருவாங்க. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரே ஒரு நேரம் மட்டும்தான் அலுவலகத்திலே தொழு மாதிரி வரும். மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் அவர் கண்டிப்பாக வீட்டில் தான் உறங்குவார், பள்ளிக்கு வந்துடுவார் ஃபஜரில். அதே மாதிரி 5 மணிக்குன்னா காலேஜ் அலுவலகங்கள்லாம் விட்டாகும், வேலை முடிஞ்சு கூட தொழுதுக்குருவார். சூரியன் மறைந்ததுக்கப்புறம் உள்ள தொழுகைக்கு வீட்டுக்கு வந்துடுவார். அதனால் அது ஒரு பெரிய அலுவலகங்களுக்கு இடையூறாக இருக்குங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்படி பார்த்தாலும் எல்லா அலுவலகத்திலையும் மதிய உணவுக்கென்று நேரத்தை ஒதுக்குவார்கள். கண்டிப்பாக 1 மணி நேரம் ஒதுக்குவார்கள். அதில் ஒரு 10 நிமிஷம் தான் இதுக்கு ஒதுக்க முடியும், 10 நிமிஷத்தில் முடிச்சிருவாங்க. ஏன் மார்க்கம் எங்களுக்கு அதை இந்த தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழ வேண்டும் என்று சொன்னால், நான் முன்னாடி சொன்னேனே அனைத்து விஷயங்களுக்கும் பேஸ் மட்டும் அடிப்படை, அனைத்து விஷயங்களுக்கும் பிளாட்ஃபார்ம் எது? தொழுகைதான். எல்லா விதமான காரியங்களுக்கும் தொழுகைதான் அவனை கண்டிப்பாக அந்த மனிதனை நல்ல முறையிலே சீரான முறையிலே அவனை பக்குவப்படுத்துகிறது. உலகத்துக்கெல்லாம் அருள் கொடையாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியினுடைய தளபதியாக இருந்தார்கள். அரபு நாட்டினுடைய மக்கா மதீனா இன்னும் பல்வேறு அரபு பிரதேசத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட இறைவனுடைய தூதர் அவர்கள் எல்லா நிலையிலும் இந்த தொழுகையை தான் கடைபிடித்திருக்கின்றார்கள். அதையே அவரை பின்பற்றக்கூடிய முஸ்லிம் சமூகமும் குறைந்தபட்சம் பல்வேறு இறை பணிகள் இருந்தாலும் கூட அதில் இது முக்கியமான ஒரு பணி. எல்லாவற்றுக்கும் ஒரு மூமின், ஒருவர் முஸ்லீம், வணக்கத்திற்கு தகுதியானவன், படைத்த அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஒரு மனிதன் அவன் நம்பிவிட்டான் என்று சொன்னால் அவன் முஸ்லீம். ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராகவும் இறுதி தூதராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்று ஒருவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னால் அவர் முஸ்லீம், நம்பிக்கையாளர். அல்லதீன யுமினூன பில் கைபி வ யகீமுன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் ஒருவர் மூமினாகி விட்டார் என்று சொன்னால் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். மறைவானவற்றின் மீது என்று சொன்னால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நீங்கள் நன்மை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சுவர்க்கம், நீங்கள் தீமை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நரகம் என்கின்ற அந்த வாழ்க்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறைவானவற்றின் மீது அவர்கள் நம்புவார்கள். அப்படி மறைவானவற்றின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் அடுத்தபடியாக அல்லதீன யூமினூன பில் கைபி வ யகீமுன ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். யார்? மூமின்கள், நம்பிக்கையாளர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவு செய்வார்கள் என்று திருக்குர்ஆனிலே இந்த மனித சமூகத்துக்கு இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால் எல்லாமே தொழுகையை சார்ந்த விஷயங்கள் தான். எல்லாமே தொழுகையை சார்ந்த விஷயங்கள் தான். அந்த தொழுகையின் மூலமாகத்தான் அவன் எல்லா விதமான செய்திகளையும் அவன் கேட்க முடியும். திருமணம் எப்படி செய்ய வேண்டும், திருமணத்தில் எப்படி மகர் கொடுக்க வேண்டும், சொத்தை எப்படி பங்கிட வேண்டும், திருமணம் யாரை முடிக்க வேண்டும் யாரை முடிக்க கூடாது, தொழில் எப்படி செய்வது, எது ஹராம் எது ஹலால், இப்படி இந்த மனிதன் இந்த உலகத்திலே அவனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் திருக்குர்ஆனில் சொல்லக்கூடிய அந்த இறை செய்தியை கேட்பதற்கு ஒரு தளமாக இந்த தொழுகைதான் அமைந்திருக்கிறது.
அந்த தொழுகையின் மூலமாகத்தான் இறை பக்தியோடு இறை அச்சத்தோடு ஒருமுகத்தோடு அவன் நின்று தொழுகின்ற பொழுது அவனுக்கு அதை திரும்ப திரும்ப கேட்டு 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 ஒரு விஷயத்தை ஒரு நாள் கேட்கலாம், 2 நாள் கேட்கலாம். ஒரு நாளைக்கு 5 நேரம் என்று சொன்னால் ஒரு வாரத்துக்கு எத்தனை நேரம், ஒரு மாசத்துக்கு எத்தனை நேரம், ஒரு வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்கு என்று நீங்கள் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதன் சராசரியாக ஒரு 60 வருடம், ஒரு 50 வருடம், 70 வருடம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னால், பள்ளியோடு தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால், திரும்ப திரும்ப கேட்கின்ற பொழுது அவனுக்கு வரக்கூடிய வருவாயிலிருந்து 2.5% சக்காத்து கொடுப்பான், ஏழைகளை அரவணிப்பான். ஏற்றத்தாழ்வில் இருந்த அவன் எல்லோரும் ஒரு தாய் ஒரு மக்கள் என்கின்ற சிந்தனை வரும், அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும், அடுத்தவர் நமக்கு தேவையில்லை என்கின்ற எண்ணம் வரும். இப்படி இந்த மனிதன் இந்த உலகத்திலே பிற மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய இந்த சூழலில் அவன் நல்லவனாக, பண்பற்றவனாக, பண்புள்ளவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த தொழுகை முறை என்பது, 5 நேரம் தொழுகை முறை என்பது அவனை நல்ல முறையில் பக்குவப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவியாக, ஆயுதமாக இந்த தொழுகை இருக்கிறது. எனவேதான் முஸ்லிம்கள் இந்த தொழுகையை, அவர்களுக்கு மற்ற கடமைகளெல்லாம் இருக்கிறது, நோன்பு இருக்கிறதே, இந்த நோன்பு கூட வருடத்துக்கு ஒரு முறை வரும். அதுபோன்று ஜக்காத் என்கின்ற ஒன்று கடமை இருக்கிறது. அந்த ஜக்காத் எப்படி, யாருக்கு பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறதோ அவர் கொடுக்க வேண்டும். ஹஜ் என்கின்ற ஒரு கடமை இருக்கிறது. அது எப்படி, நல்ல எல்லா விதமான உடல் ஆரோக்கியம், செல்வம், செழிப்போடு இருக்கின்ற பொழுது அவர் ஹஜ்ஜுக்கு செல்வது. ஆனால் இந்த தொழுகை என்பது ஏழை பணக்காரன் எல்லோருக்கும் உள்ளது. நான் பணக்காரன், நான் தொழ மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. நான் ஏழைங்க, என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது, நான் போனாதாங்க காசு, நான் எப்படிங்க தொழுது, எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏழை பணக்காரன், இருக்கிறவன் இல்லாதவன், மாற்றுத்திறனாளிகள், கூடுதலாக ஒரு விஷயம், மாற்றுத்திறனாளி, பார்வையற்றவர்கள், யாருக்கெல்லாம் இந்த தொழுகை கடமை என்று சொன்னால், எவர்களுக்கெல்லாம் சிந்தனை திறன் ஓட்டம் நல்லா இருக்கிறதோ, இவர் இன்னார் இவர் இன்னார் என்று இந்த உலக மக்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களாக, நல்ல புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தொழுகை கடமை. யாருக்கு தொழுகை கடமை இல்லை, மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று சில பேர் சொல்வார்கள் அல்லவா, அப்பேற்பட்ட மனிதர்கள், அவர்கள் என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியாது, நாம் எப்படி இருக்கிறோம் என்றே அவர்களுக்கு தெரியாது, இரவெல்லாம் தூங்க மாட்டார்கள், அப்படியே சுற்றி கொண்டு அலைவார்களே, அவர்களுக்குத்தான் தொழுகை கடமை இல்லையே தவிர மற்ற திடகாத்திரமாக இருக்கக்கூடியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் யாராக இருந்தாலும் சரிதான், பார்வை இல்லாதவர்களாக இருந்தால் கூட சிந்திக்கக்கூடிய திறன், கேட்பது, புரிவது, இந்த தன்மை இருக்கின்ற மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த தொழுகை கடமை என்று மார்க்கம் சொல்வதற்குண்டான காரணம் என்ன, அதன் மூலமாகத்தான் பல்வேறு செய்திகளை, பல்வேறு ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், அனைத்து செய்திகளையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு கேடயமாக, ஒரு வழியாக இந்த தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகையைத்தான் முஸ்லீம்கள் 5 நேரமும் கடைபிடிக்கின்றார்கள், அலுவலக நேரங்களிலும் அதை கடைபிடிக்கின்றார்கள். அது அவர்களுக்கு நல்ல பக்குவத்தை கொடுப்பேன் என்பதனாலும், இறை கட்டளை என்பதனாலும் அதை செய்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு, அத்தகைய தொழுகையை நாம் அனைவரும் இறுதி மூச்சுள்ள வரையிலும் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த பதிலை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.